தன்மான மிக்க ஒரு விவசாயியுடைய மகனை பச்சையின்களே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாமலை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கிற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. எப்பவுமே லைட்டை விட சவுண்டுக்கு பலம் அதிகம். பாஜக கிட்ட பெருக்கிறது சவுண்டு. இடிக்கு வேகமா லைட் இருக்கானா லைட் கிடையாது. தயாநிதி மாதிரி தான் தொடங்கினது உதயநிதி வாழ்கன்னு சொன்னது. அவர் சீனியர் எம்பி, சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் தொடங்கி மற்றவங்களாம் சொல்லலைன்னா தப்பா போயிருமோ பயந்துகிட்டே பல பேர் சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் போட்டுக்கிட்டாங்க. ஒரு என்கவுண்டர்னு ஒன்று நடந்துருச்சுன்னா ரவுடிசம் குறையும். 2026ல நீங்க பார்க்கும்போது ப்ராப்பரான ஒரு தேர்தல் அண்ட் ப்ராப்பரான ஃபோர்ஸ், ப்ராப்பரான கூட்டணி இருக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். சில நேரங்களில் எம்ஜிஆர் என்ன பண்ணுவாருன்னா, என்ன சாயந்தரமா வர சொல்லி வண்டி அனுப்புவார். பகல் பூரா மத்தியானத்துக்கு மேலே இருந்துட்டு கேட்பாரு, கிளாஸ் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுவார். அவரோட அந்த பகல் பூரா காலேஜ் வருவாங்க, நைட்டு பூரா இவரோட இருப்பேன். என்னுடைய 55 ஆண்டு கால அரசியல் வாழ்வில் இது போன்ற ஒரு ஊழலுக்கு உறுதுணையாக நின்று அன்றாட ஊழலுக்கு உற்சவம் நடத்துகிற ஒரு கட்சி அரசியலை நான் பார்க்கல. அரசியல் ஸ்காலர் அதிமுக ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொதுச்செயலாளர்லேருந்து நாலுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா 40 வருஷம், 45 வருஷம், 30 வருஷம் மேலே எல்லாம் சீனியர். சேத்துக்குழி கோவிந்தன் பவன் 10 வயசு அவரோட இளையவனாக இருந்தால் கூட மூளையில் வீரப்பனோட கெட்டிக்காரன். விஜய் ஏன் இதை செய்ய முடிகிறது என்றால் அவரிடம் பணம் இருக்கிறது, அவரிடம் ரசிகர்கள் இருக்கிறார். அண்ணாமலை வந்தபோது கூட அவர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாரு, அவரோட பேசிட்டு இருந்தேன். அம்மா நல்ல யங்ஸ்டர், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு, அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன இருக்கு? என்னோட கூட்ட 2 கட்சியும் வேணாம்னு வெறுத்து போய் தான் கொடுது. என்னுடைய செல்வாக்கு என்பதை இந்த திராவிட கட்சியெல்லாம் ஒழிக்கணும்னு நினைக்கிற மக்கள் 60 ஆண்டுகளை எங்களை இந்த நிலைக்கு தள்ளி விட்டுட்டாங்களேன்னு வெறுக்கிற மக்கள் தான் என் பின்னாடி திரள்றாங்க. இந்த மாதிரிலாம் பேசுறாங்க. நீங்க வேற யார்கிட்ட வச்சுங்க, இதெல்லாம் நாகரீகம் இல்லாத பேச்சு. இந்த கவர்னரை வச்சுக்கிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு தூரம் செயல்படுறதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்த கவர்னர் ஒரு சூப்பர் சிஎம்மா இருக்காரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம் ஸ்டாலின், சிஎம்முக்கும் சூப்பர் ஸ்டாலின் சிஎம்முக்கும் சண்டை நடக்குது. அதான் நீங்க தமிழ்நாட்டோட அரசியல்.